Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீர்காழி நாகேஸ்வர முடையார் கோவில் தீர்த்த குளத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பசுமை சேவை அமைப்பு தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாகேஸ்வர முடையார் கோவில் தீர்த்த குளம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை சேவை சங்கத்தின் தாசில்தார் அருள்ஜோதியிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த பசுமை சேவை அமைப்பு சங்கத்தினர் சீர்காழி நாகேஸ்வர முடையார் கோவிலுக்கு சொந்தமான கோடி தீர்த்த குளம் 75% விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 25% குளத்தையும் தற்போது ஆக்கிரமிப்பு செப்டிங் டேங்க் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டியுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட நாகேஸ்வர முடையார் கோயிலுக்கு சொந்தமான கோடி தீர்த்த குளம் என்கின்ற பகவானுக்கு அபிஷேகம் செய்கின்ற குளத்தில் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 4 மாதத்துக்கு மேலாக நாம் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். பல முறை ஒரு செப்டி டேங்க் மற்றும் காம்பவுண்ட் சுவர் கட்டுவதை தடுத்து இருக்கிறோம். மீண்டும் அவர்கள் அதிகாரிகளோட துணையோடு அந்த இடத்தை மீண்டும் செப்டி டேங்க் மற்றும் காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்கு எத்தனிக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட அதை போய் தடுத்து நிறுத்தி இன்று நம்ம வட்டாட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். 1000 ஆண்டுகள் காலம் பாதுகாக்கப்பட்ட நீர்நிலையை இந்த 12 வருடங்களில் பட்டா போட்டு வழங்கி அதை ஆக்கிரமித்து பல வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு எடுக்க வேண்டும் என்று நாம் வட்டாட்சியர் மற்றும் ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம்.